ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ சுரேந்தர். ஸோ இன்னைக்கு கேரளாவில் இருக்க வாகமான் வந்திருக்கோம். வாகமானில் கோல்டன் மெட் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஆம்பியன்ஸே அருமையாக இருக்குது. பார்க்கிங்லாம் சூப்பராக இருக்குங்க. வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ராப்பர்ட்டி இது வந்து பெரிய ப்ராப்பர்ட்டி இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூம் தான் இருக்குது. ரூம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ரூம் தான். இதில் வந்து டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரூமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வியூ பண்ணுறது. கீழே லிவிங் ரூம் இருக்குது, மேலே பெட்ரூம் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஏஞ்சி அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மவுண்டன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. வெதர் இப்போ நான் நவம்பரில் வந்திருக்கேன். நல்லா இருக்குது, டீசெண்டான வெதரு. இது கொடைக்கானல் மாதிரியோ இல்லை ஊட்டி மாதிரியோ பயங்கரமான கோல்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை நவம்பரில். பட் ஓகே, நல்லா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, சில் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸு. எஸ்பெஷலி இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டிலாம் சொல்ல முடியாது. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி வாக் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு அங்கங்கே வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக விளையாடுறதுக்கு. ஸோ ஸ்விம்மிங் பூல் அங்கே இருக்குது, அதையும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இதோட வந்து ரூம்ஸ் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபேஸிங் நீங்கள் வந்து வேணுமோ அந்த ஃபேஸிங் எடுத்துக்கோங்க. இந்த சைடு ரூம்ஸ்க்கு இப்படி இருக்கும் ஃபேஸிங். ஸோ அந்த சைடு இருக்கிறது அந்த சைடு ஃபேஸிங் இருக்கும். அதையும் நான் காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ ஃபேஸிங் வந்து இப்படி இந்த சைடில் ரூம்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது உங்களோட விஷயம் தான். இந்த சைடு அப்படியே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இன்னும் இந்த சைடு பிடிச்சிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு ரூமோட வியூவை காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூமு. ஃப்ரண்ட் டோரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரூம்குள்ளே போகிறேன். ஸோ என்ட்ரு ஆன உடனே உங்களுக்கு வந்து சோஃபா, அதுக்கப்புறம் ஒரு டைனிங் டேபிள், டிவி, கெட்டிலும் இங்கேயே இருக்குது. இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. வாஷ்ரூம்லாம் வந்து பயங்கர க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. இது வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. இங்கேருந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டு இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்கா. பெட்ரூம் வந்து மேலே வச்சுருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட வியூ பாருங்க. காலைல எந்திரிச்ச உடனே வியூ அமேசிங்காக இருக்கும். சூப்பராக இருக்குது. வியூ வந்து செம்மையாக இருக்குது. இங்கேருந்து இந்த வெதருக்கும் இந்த வியூவுக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்படியே ரெஸ்ட் ரூமும் காமிச்சிடுறேன். இங்கே இருக்க ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக இருக்குது. அதே மாதிரி தான் நீட் அண்ட் க்ளீன். இங்கே ஸ்விம்மிங் பூல் வந்து இங்கேயே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதான் அது. அடல்ட்ஸ்க்கு இங்கே செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி கிட்ஸ்க்கும் செப்பரேட்டாக இருக்குது. கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ரொம்ப ரொம்ப கம்மி தான், சேஃபாக தான் இருக்குது. அதே மாதிரி க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சின்னதாக ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க, ஈவினிங் கேம்ப் ஃபயர் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்தாச்சு. 8:30க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் 8:30க்கு வந்துவிட்டோம். இன்ஃபேக்ட் நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டணும் எப்படி இருக்குது என்ன மெனுன்னு. மெனுவை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் மெனு தான். நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் இங்கே கம்மியாக இருப்பாங்க. டீ காஃபி வச்சுருக்காங்க, வாட்டர்மெலன் ஜூஸ், பாயில்டு எக்கு, ஆம்லேட் இல்லை, சட்னி, எல்லாமே வெஜ்ஜு தான் எக்கு தவிர. ஸோ ஆப்பம், குருமா, இட்லி, சாம்பார், ஃப்ரூட்ஸு, பிரெட்.
ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இந்த ரெசார்ட்டோட ஹைலைட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது, லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, இதோட வியூ, அவங்களோட சர்வீஸும் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபுட்டும் நல்லா இருந்தது. ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.